வாழ்க்கை கரைப்பட்டு போயிருக்கிறது? ஏன் இன்றைக்கு நீங்க ஒரு சில குறிப்பிட்ட ஒரு அடிமைத்தனத்துல நீங்க இருக்கிறீங்க? ஏன் ஒரு சில பாவங்களுக்குள்ள இருக்கிறீங்க? நான் பாவத்தை குறித்து பேசி இருக்கலாம். கர்த்தர் சொன்னார், இல்ல, பாவத்துக்கு ஒரு காரணம் உண்டு. சில பேர் இந்த இடத்துல மொபைல் போன் அடிக்ஷன்ல இருக்கிறீங்க, பேசி இருக்கலாம். இல்ல, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த இடத்துல சில பேர் போன்ல தவறான காரியங்களை பார்க்கிறீங்க, அதை குறித்து பேசி இருக்கலாம். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. சில பேர் நீங்க தவறுதலான ஒரு தொடர்பு இருக்கிறீங்க, அதற்கும் ஒரு காரணம் உண்டு. சில பேர் கர்த்தர் அருவருக்கிற ஒரு சில தனிப்பட்ட பாவ வழக்கங்கள் இருக்கிறீங்க, அதற்கும் ஒரு காரணம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில இது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு அடிமைத்தனம். உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில ஒரு புறக்கணிப்பு, ஒரு புறக்கணிப்பு, ஒரு புறக்கணிப்பு. உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட தாக்கம். சில நேரத்துல நீங்க அறிந்திருக்கலாம், ஏன் நான் இந்த ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துல மாத்திரம் பலவீனம், என்னால வெளியில வர முடியல. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புறக்கணிப்பு இருக்கிறது. இந்த புறக்கணிப்பு என்பது ஒரு சிறை. இந்த புறக்கணிப்பு என்பது ஒரு அடிமைத்தனம். இட்ஸ் a slavery, it's a bondage. சிறையிருப்பு என்ன தெரியுமா? ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பறவையை வச்சுட்டு அது வெளியே வர முடியாம தப்பிக்க தடுமாறும் இல்ல, அதுதான் சிறையிருப்பு. இந்த புறக்கணித்தல் என்பதும் ஒரு சிறையிருப்பு. தாவீது தனிமேல ஆடுகள் மத்தியில வனாந்தரத்துல இருக்கிறான், காயத்தோடு இருக்கிறான். சில நேரங்கள்ல அவன் யோசிச்சிருப்பான் தானே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க, இப்ப பலி விருந்து நடக்கும், தீர்க்கதரிசி அங்க இருப்பாங்க, பலி செலுத்தி இருப்பாங்க, இப்ப எல்லாரும் அண்ணா அப்பா எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. இப்படி எல்லாம் யோசித்து கொண்டு அவன் தனிமையில அந்த காயத்தோடு கூட வனாந்தரத்தில் அமர்ந்திருக்கிறான். தனிமைப்படுத்தப்பட்டவன் தாவீது, புறக்கணிக்கப்பட்டவன் தாவீது, மறக்கப்பட்டவன் தாவீது, காயப்படுத்தப்பட்டவன் தாவீது, அவமானப்படுத்தப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், அற்பமாக எண்ணப்பட்டவன் தாவீது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த புறக்கணிப்புக்குள்ள இருக்கிறீங்களா? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த நீ போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த பாவத்துக்கு, அந்த அடிமைத்தனத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அது புறக்கணிப்பு. நீங்க போய்கொண்டிருக்கிற அந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு இருக்கிற அதுக்கு அந்த காரியத்துக்கு, அந்த அடிமைத்தனத்துக்கான முதல் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? புறக்கணிப்பு. புறக்கணிப்பு என்கிறதான ஒரு அடிமைத்தனம். புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால உன் வாழ்க்கையில் ஒரு பயம். சில பேர் ஒரு இருட்டு அறைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஒரு இருட்டு அறைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா கொஞ்சம் சந்தோஷம், இந்த மாதிரி கேம்ப்ல வந்தா கொஞ்சம் சந்தோஷம், ஆனா வீட்டுக்கு போனா மறுபடியும் ஒரு இருள். சில பேர் நீங்க கனவுல கூட ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறது போலவே நீங்க சில பேர் நீங்க பாக்குறீங்க. உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறுதலான ஒரு ஸ்பர்ஷம், யாரும் உங்களை தவறுதலாக தொடுவது போல ஒரு கனவுகளை கூட நீங்க பாக்குறீங்க. ஒரு சில வாலிப தங்கச்சிமா அந்த லைஃப்ல அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு அதுல இருந்து வெளியில வர முடியல. ஒரு புறக்கணிப்பு. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தாக்கம். சில நேரத்தில் உங்களுடைய சொந்த தகப்பன்மாரே உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, சொந்த தாயே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தைய, ஆனா நீங்க பெண் குழந்தையா பிறந்துட்டீங்க. ரிஜெக்ஷன். நான் ஆண் குழந்தை எதிர்பார்த்தேன், ஒரு ஆம்பளை பிள்ளையை எதிர்பார்த்தேன், நீ வந்து பிறந்த. ரிஜெக்ஷன். என்னை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். எத்தனை பேர் லைஃப்ல அப்படி நடந்திருக்குது? நான் ஆண் குழந்தை எதிர்பார்த்தேன். உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நிறைய வாலிப தங்கச்சிமார் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறாரு, உடைய சொந்த தகப்பனால புறக்கணிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, சொந்த குடும்பத்தால. ஒரு ஆண் வேணும், ஆண் மகன் தான் நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா இது வந்து பிறந்துருச்சு. சில நேரங்கள் ஒரு சில வார்த்தைகள், இந்த சனியன் வந்து பிறந்துருச்சு சொன்னவர்கள் உண்டு. புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க. சில நேரத்தில் உங்களுடைய ஒவ்வொரு சில அவயவங்கள், உங்களுடைய ஒரு சில குறைபாடுகள், நான் குண்டா இருக்கிறேன், ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. உங்க நண்பர்கள் நிமித்தமாக ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன், இதனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க இருக்கிறீங்க. இந்த இடத்துல என் சரீரம் இப்படி இருக்கிறது, என்னை கேலி செய்யறாங்க. சில நேரம் உங்களை வைத்து அவங்க வந்து ரொம்ப கேலியா செய்வாங்க, கேலியா சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருப்பீங்க.
ஆனா கர்த்தர் சொல்றார், எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட சகோதரிகள் தங்கச்சிமார், நீங்க தனிமையில போய் கதறி நீங்க அழுத நாட்கள் உண்டு. கதறி நீங்க அழுத நாட்கள் உண்டு. உங்களுக்குள்ள ஒரு பெயின், உங்களுக்குள்ள ஒரு காயம், தலையணை நனைத்திருக்கிறீர்கள். ஏன் ஆண்டவரை இப்படி சொல்கிறார்கள்? ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கை இன்னொரு பக்கமாக பாதகமான ஒரு பக்கத்தை நோக்கி டர்ன் ஆகி இருக்கு. அன்பு மகளே, தாவீது புறக்கணிக்கப்பட்டவன், மறக்கப்பட்டவன், காயப்படுத்தப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புறக்கணிப்பு நடந்திருக்குதா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குதா? மறக்க முடியாத ஒரு சம்பவத்தினால் நீ தாக்கப்பட்டிருக்கிறாயா? இந்த காரணத்தை நிமித்தமாக இன்றைக்கு நீ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம், பாவம் என்றால் என்ன? எல்லையை மீறுவது பாவம். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 51ல, என் மீறுதல்களை தேவன், என் மீறுதல்களை, மீறுதல்னா லிமிட்டை கிராஸ் பண்றது. உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு அப்பாவோட எப்படி பேசணும், ஆசிரியரோட எப்படி பேசணும், வார்த்தைக்கு ஒரு லிமிட் இருக்கு, பார்வைக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எங்க பார்க்கணும், கண்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு, வார்த்தைக்கு ஒரு லிமிட் இருக்கு. உன் சொந்த தாயிடத்துல எந்த விதமா எப்படி பேசுறான்னு ஒரு முறை இருக்கு. ஆசிரியத்துல எப்படி பேசுறான்னு முறை இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டுவதுதான் பாவம். பாவம் என்றால் எல்லையை மீறுவது பாவம். உங்களோட வாழ்க்கைய நிறைய எல்லைகள் நீங்க மீறி போயிட்டீங்கல்ல. உங்களை சில நேரத்துல சில பேர் தொடுவதற்கு அனுமதிக்கிறீங்க, தவறான இடங்கள்ல, தவறான அந்தரங்கமான பகுதிகள்ல. ஏன்? ஒரு ரிஜெக்ஷன். என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் பார்க்காதது என் சின்ன வயதிலே நான் பார்த்துட்டேனே, இனி என்ன நடந்தால் என்ன? இந்த ரிஜெக்ஷன் நிமித்தமாக நீ விட்டுருக்கலாம். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? காயப்படுத்தப்பட்ட நிலைமையில ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களா? அவமானப்படுத்தப்பட்டதுனால அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறீங்களா? உங்களுடைய அடிமைத்தனத்துக்கு, அந்த பாவத்துக்கு, அந்த வீக்னஸ் காரணம் புறக்கணிப்பு. அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு பாண்டேஜ், அது ஒரு சிறையிருப்பு. அதை முதலாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இருப்பது தேவனுடைய பக்கத்தில் அல்ல, தேவனுடைய சார்பில் அல்ல. அது பிசாசுடைய பக்கம். அது ஒரு பாண்டேஜ், அது ஒரு சிறையிருப்பு.